தோல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். ஆமாங்க, நம்ம தோல்விங்கிறது நம்ம வாழ்க்கையோட முடிவு அல்ல, அது இன்னொரு வாய்ப்பு. அதை நிரூபிக்கிற ஒரு சின்ன கதையை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கிராமத்துல செல்வம் அப்படின்னு ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு படிப்புனா ரொம்ப ஆசை. அவன் குடும்பம் ரொம்ப ஏழ்மையானது. அவனோட அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சி மகனை படிக்க வச்சாரு. செல்வம் நல்லா படிப்பான். தன்னோட ஆசிரியர்கிட்டையும் நல்ல பேர் எடுத்தான். அவனுக்கு தன்னோட வாழ்க்கையில பெரிய ஆளா வரணும்னு ஆசை. செல்வம் பள்ளிக்கூடத்துல நல்ல மார்க் வாங்குவான். அவனோட இலக்கு ஒரு பெரிய காலேஜில் சேர்ந்து படிக்கணும். அதனால ஒரு வருஷம் முழுசும் இரவு பகல் பார்க்காம கஷ்டப்பட்டு படிச்சான். பரீட்சை எழுதிட்டு ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தான். ரிசல்ட் வந்தபோது அவனுக்கு பெரிய அதிர்ச்சி. அவன் எதிர்பார்த்த அளவுக்கு மார்க் வரல. அவனோட கனவு கொஞ்சம் நொறுங்கி போச்சு. செல்வம் ரொம்பவே மனமுடைந்து போனான். இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சும் மார்க் கம்மியா வந்துடுச்சு, என் கனவு அவ்வளவுதானா, அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சதும் வீணா போச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டான். அவனோட நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் அவனை பார்த்து அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்னு ஆறுதல் சொன்னாங்க. ஆனா அவனுக்கு அது கேட்கல. ஒரு அறைக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தான். ஒரு நாள் அவனது அப்பா அவன் அருகே வந்தார். செல்வத்தின் தலையை வருடி விட்டு, என்னப்பா இப்படி முடங்கி போயிருக்க, ஒரே ஒரு தோல்விக்காக இப்படி கவலைப்படுறியே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இங்க பாரு, நான் ஒரு விவசாயி. நான் விதைக்கிற பயிர் எல்லா வருஷமும் நல்லா விளையுமா? சில சமயம் மழை வராது, சில சமயம் புயல் வரும். ஆனா அந்த ஒரு தோல்விக்காக நான் உழைக்காம இருக்கிறேனா? இல்லையே. அந்த தோல்வி என்னை இன்னும் அதிகமா கஷ்டப்பட்டு உழைக்க தூண்டுது. அடுத்த வருஷம் இதை விட நல்ல விளைச்சல் எடுக்கும்னு தோணும். தோல்விங்கிறது முடிவல்லப்பா, அது ஒரு புதிய தொடக்கம். அதை தைரியமா எதிர்கொள். என் மேல நம்பிக்கை வச்சு படி, நீ நிச்சயம் ஜெயிப்ப அப்படின்னு அன்பா சொன்னார். அவரோட வார்த்தைகள் செல்வத்தோட மனசுல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குச்சு. அவன் மனசுல இருந்த பாரம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. மீண்டும் தன்னோட புத்தகங்களை எடுத்தான். இந்த முறை இன்னும் அதிகமா உழைச்சான். அவனோட அப்பா சொன்னது போலவே அடுத்த வருஷம் அவனோட மார்க் முன்னாடி இருந்ததை விட அதிகமா இருந்தது. அவன் ஒரு பெரிய காலேஜில் சேர்ந்து தன்னோட கனவை நிறைவேற்றினான். நண்பர்களே, செல்வத்தோட கதை நமக்கு என்ன சொல்லுது? நம்ம வாழ்க்கையில பல நேரங்கள்ல நாம நினைச்சது நடக்காம போகலாம். ஆனா அந்த தோல்விகளை நாம எப்படி எதிர்கொள்கிறோம்ங்கிறது தான் முக்கியம். தோல்விங்கிறது நம்ம வாழ்க்கையோட முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்பு. அதுல இருந்து நாம என்ன பாடம் கற்றுக்கொள்கிறோம்ங்கிறது தான் முக்கியம். சோதனைகள் வரும்போது துவண்டு போகாதீங்க. தோல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கம் என்பதை எப்போதும் நினைவில் வையுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நொடியையும் உத்வேகமா மாத்திக்கிற சக்தி உங்க மனசுல தான் இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.